الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم إلى آخر الآية. صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை உலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுகளை அணுவும் பிசகாத பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் கியாமத் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு கிழமையில் கேட்கக்கூடிய ஒரு உபதேசம் தான் ஜும்ஆவுடைய குதுபா என்பது. எனவே சேவையுடன் தேற்றத்துடன் கேட்போம். அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒரு சங்கையான கண்ணியமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஹஜ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு வணக்கம். ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு வணக்கம் நடைபெறுகின்ற அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகமானோர் அந்த உயர்ந்த வணக்கத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய அந்த கஅபாவை என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்று பலர் ஆசையுடன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த மேலான அந்த கஅபாவை இந்த கண்களால் பல தடவைகள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையில் ஒரு இடத்துடைய பெருமதி விளங்கினால்தான் அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். நாங்க ஒரு எங்க போறேன்னு சொன்னாலும் அங்க அப்படி இருக்குதான் இப்படி இருக்குதான் கல்பும் ஒரு ஆசைப்படும் அந்த இடத்துக்கு போறதுக்கு. அதே போலதான் அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மக்கா அந்த மதீனா எவ்வளவு சிறப்பானது. அன்பார்ந்த சகோதரர்களே,
இந்த உலகத்திலே ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்கும் என்றால் அந்த மக்காவும் மதீனாவும் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மக்கா என்பது, அந்த மக்காவுடைய மண் என்பது அது சாதாரணமானது அல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆனுடைய பல வார்த்தைகள் இறங்கிய பூமி அது. குர்ஆன் சொல்கிறது, وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ قُرْآنًا عَرَبِيًّا لِتُنذِرَ أُمَّ الْقُرَى وَمَنْ حَوْلَهَا. அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் வகையாக இறக்கிய இந்த குர்ஆன் உம்முல் குரா என்ற அந்த மக்காவிலும் மக்காவை சூழ் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயும் அந்த குர்ஆன் இறங்கியது. அந்த மக்காவுடைய மண் இருக்கிறதே, நீங்கள் கால் வைக்கக்கூடிய அந்த மக்காவுடைய மண் இருக்கிறதே, அது குர்ஆன் இறங்கிய பூமி. அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளவு அந்த கண்ணியமான பூமியில்தான் அல்லாஹ் அந்த கஅபாவை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே அமைக்கப்பட்ட முதலாவது ஆலயம், முதலாவது மஸ்ஜித் இருக்கும் என்றால் அது மக்காவிலே இருக்கக்கூடிய கஅபா. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அவ்வல பைத்தி ஊதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதல் லில்ஆலமீன். இந்த உலகத்திலே அமைக்கப்பட்ட முதலாவது ஆலயம், முதலாவது பள்ளிவாயல் இருக்கும் என்றால் அது மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த கஅபாதான். முழு உலகத்திற்கும் அல்லாஹ்வுடைய அந்த தஅவாவை, அல்லாஹ்வுடைய அந்த உயர்ந்த அல்லாஹ்வுடைய அந்த தூதை சொல்லக்கூடிய இடமாக அந்த கஅபா இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த கஅபத்துல்லாஹை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து அதனை புனர் நிர்மாணம் செய்தார்கள். ஆரம்பத்தில் அது கட்டப்பட்டது, பின்னர் அது அந்த இடங்கள் அவைகள் மறைக்கப்பட்டு மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து அந்த கஅபாவை கட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து அந்த கஅபாவை கட்டுகிறார்கள். அந்த கஅபாவை கட்டியதற்கு பின்னால் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எங்களிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு அந்த கஅபா கட்டப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹுடைய ஜலாலியத், அல்லாஹுடைய மிகப்பெரிய அந்த அருள் வீசக்கூடிய ஒரு இடமாக அந்த கஅபா அமைகிறது. அதனாலதான் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் இந்த மக்காவிலே இந்த ஹரத்திலே யார் தொழுவார்களோ அவர்களுடைய ஒரு தொழுகைக்கு அல்லாஹ் 1,00,000 தொழுகைகள் தொழுத நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். அவ்வளவு நன்மை. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பூமி அவ்வளவு சிறப்பாக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கே பல அத்தாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம். அங்கே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இடத்தில் தான் மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த கல்லுக்கு மேல் நின்று அந்த கஅபாவை கட்டினார்களோ அந்த கல்லுடைய அவர்களுடைய காலுடைய தடயம் பட்டிருக்கக்கூடிய அந்த மகாம் இப்ராஹிம் அதுவும் அந்த கஅபாவுக்கு பக்கத்திலே இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அங்கே பல அத்தாட்சிகள்.
அங்குதான் ஜம்சமுடைய நீர். அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனை ஆயிரம் வருடங்கள், பல மில்லியன் லீட்டர்கள் எடுக்கப்பட்ட கிணறு இன்று கூட வற்றாமல் அதை முழு உலகத்துக்கும் அந்த நீரை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிபலா, இந்த ஜம்சமுடைய நீரை நீங்க எந்த நோக்கத்துக்காக அருந்துகிறீர்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவு செய்வான். அவ்வளவு ஆச்சரியமான அந்த ஜம்சமுடைய நீர் அந்த மண்ணிலே வெளியாகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் குர்ஆன் சொல்லுகிறது, இன்னஸ்ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா மர்வா என்ற அந்த இரண்டு மலைகளும் அல்லாஹுடைய அந்த அடையாள சின்னங்களில் இருந்தும் இருக்கக்கூடியது, அவையும் அங்குதான் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல பல விடயங்கள், அதே போல அந்த மதீனாவுடைய பூமி. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆசை ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் நான் அந்த மண்ணை மிதிக்கணும், அந்த கஅபாவினுடைய கைகளால் பிடிக்கணும், அந்த ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த சுவர்க்கத்தில் இருந்து வந்த அந்த கல்லை நான் முத்தமிட வேண்டும். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கல் இந்த பூமிக்கு வரும் பொழுது பால் போல வெள்ளையாக இருந்தது. இந்த மனிதர்களுடைய பாவ கரைகளை அது உள்ளே வாங்கி அதை இப்பொழுது கருப்பு நிறமாக மாறியிருக்கிறது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே ஆசை வைக்கணும், நான் அந்த மண்ணை மிதிக்கணும், அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை மேற்கொள்ள வேண்டும், அந்த உம்ராவுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போலதான் அந்த மதீனாவுடைய பூமி, உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான உடம்பை சுமந்து கொண்டிருக்கிறது. அந்த மேலான ரசூலுல்லாஹை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பூமி தான் அந்த மதீனாவுடைய பூமி. அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மிம்பருக்கும் என்னுடைய கபருக்கும் மத்தியில் இருக்கக்கூடியதே ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, சுவர்க்கத்துடைய ஒரு பூங்காவனம். சுவர்க்கத்துடைய ஒரு பூங்காவனம். நாங்க சொல்லுவோம் வைக்காப்பட்டு என்று சொல்லுவோம். அன்பானவர்களே, அவ்வளவு நன்மைகள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால் இந்த இடங்களை மையப்படுத்தினால் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இந்த பூமிக்கு மேல் நடக்கிறது. இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை மேற்கொள்கிறார்களோ, அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை யார் அந்த அமலை செய்கிறார்களோ, அந்த ஹஜ் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் அல்லாஹ் மாற்றி விடுகிறான். அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யார் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதற்கு தகுதியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய மாதிரி வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது, ஆனா இந்த லைன் அவங்களுக்கு படுவதில்லை, அவங்க விளங்குறாங்க இல்ல, இவ்வளவு சொத்தை வச்சு என்ன செய்ய, நாங்க தானே பூமிய கட்டி அவைகளை வாங்கி வாங்கி ஏன கபருக்கு எதை சேர்க்க போறேன். அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யார் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற சக்தி இருந்தும் அவர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிறது, யார் அதை நிறைவேற்றவில்லையோ அவர் யஹூதியாக அல்லது நஸ்ரானியாக அவர் மௌத்தாகட்டும் என்று சொன்னார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே ஆசை வைப்போம், அந்த மண்ணை மிதிக்கணும், அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த மேலான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எல்லாம் தந்தருள்வானாக. அந்த மேலான அந்த பூமியை எங்களுடைய கால்களால் அந்த நடந்து அந்த கஅபாவையும் அந்த ஹஜருல் அஸ்வத்தையும் முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.
அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்வதே ஹாஜியார் என்ற பட்டத்துக்காக அல்ல. நான் ஒரு மதிக்கப்பட வேண்டியவன், எல்லாரும் என்னைய பார்த்து சொல்லணும், இவர் உம்ராக்கு பைத்திருக்கிறாரே, இவர் ஹஜ்ஜுக்கு பைத்தவரே என்ற பெயருக்காக அல்ல. அன்பானவர்களே, இஹ்லாஸ் அல்லாஹுக்காக. இந்த உலகத்தில் சஹாபாக்கள் இந்த தூய எண்ணத்தை தான் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்க என்னத்தை செய்தாலும் எங்கட அல்லாஹுடைய பொருத்தம் மட்டும்தான், எங்கட ரப்புக்காக வேண்டிதான், எங்கட திருப்தி எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டிதான், மக்களுடைய புகழுக்காக அல்ல, மக்களுடைய பேருக்காக அல்ல, எல்லாம் அல்லாஹுக்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமல்கள் எல்லாம் எனக்கு தெரியுமா, எங்கட ஆகிராவை சம்பாதித்துக் கொள்வதற்காகத்தான். ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒருவர் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு வரும் பொழுது எப்படிப்பட்ட உள்ளமாக தெரியுமா வர வேண்டும், ஜாஹிதன் அனித் துனியா ராகிபன் இலல் ஆகிரா. அவருடைய உள்ளத்தில ஆகிராட ஆசை, துனியாவுடைய மோகம் எல்லாம் குறைஞ்சாச்சு, என் ஆகிரத்தை நான் சம்பாதிக்கணுமே, என் மௌத்து எப்படி வருமோ தெரியவே, இந்த உணர்வு தான் அவருடைய கல்வியிலே வர வேண்டும் என்று ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகிராவுடைய ஆசை எங்களுடைய கல்வியிலே உருவாக வேண்டும். இந்த உயர்ந்த வணக்கங்கள் எல்லாம் அந்த ஆகிராவுடைய தயாரிப்புக்காக வேண்டினான். உலகத்திலே 2 கூட்டம் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மா கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத் ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا كلا نمد هؤلاء وهؤلاء من عطاء ربك وما كان عطاء ربك محظورا. அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் 2 கூட்டம். ஒருவர் எப்படி தெரியுமா, அவருடைய 24 மணித்தியாலமும் இந்த உலகத்துடைய சிந்தனை தான். அவருக்கு சுபகுடைய இமாம் ஜமாத்துடைய பெருமதி விளங்காதே, 5 நேர தொழுகையுடைய பெருமதி விளங்காதே, உலகத்தை சம்பாதிக்கிறது தான் நோக்கம். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதே அவருடைய வாழ்க்கையுடைய பகுதியாகவே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறதே, அவர்களுடைய முடிவு பயங்கரமாக மாறுகிறது. இன்னும் ஒரு கூட்டத்தார் அவங்க எப்படி என்றால், அவர்களுடைய 24 மணித்தியாலமும் ஆகிராவுடைய சிந்தனை, அல்லாஹ் என்னைய பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்கணும், நான் ரப்பிடத்தில் அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்கணும் என்ற உயர்ந்த யோசனைகள். அதுக்காக வாழ்க்கையில் அமல் செய்தது. அவங்க தொழில் செய்வார்கள், வீடு கட்டுவார்கள், வாகனம் ஓட்டுவார்கள். ஆனால் 24 மணித்தியாலமும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய சிந்தனை. அல்லாஹ் சொல்லுகிறான், இவங்க வெற்றியாளர்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த உயர்ந்த மறுமையுடைய வெற்றியை தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் தாக்கத்தாக இருக்க வேண்டும். என்னோட மௌத்து எந்த நேரம் வரும் என்று தெரியா. அன்பார்ந்த சகோதரர்களே, மௌத்த அழகாக்கி கொள்வதை தவிர உலகத்தில வேற எந்த ஒரு வெற்றியுமே இல்லை. சென்ற கிழமை திஹாரையில ஞாயிற்றுக்கிழமை இஜ்திமாவுடைய நாள், மகரிபுடைய அசான் சொல்லுவதற்கு ஒரு 20 நிமிடங்கள், அசான் சொல்லுவதற்கு ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. திஹாரை பெரிய பள்ளியில நாங்களும் இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு சகோதரர்
அன்பானவர்களே 6 மணி ஆகுது. அவர் சொல்கிறார், ஹஜ்ரத் இப்ப ஜிக்ருடைய நேரமாகுது, வுது செய்து கொண்டு வாரேன் என்று வுது செய்ய போனார். வுது செய்து கொண்டு வந்தார். அன்பானவர்களே, மஸ்ஜிதுடைய வலது பக்கத்திலே உட்கார்ந்தார், ஜிக்ர் செய்ய ஆரம்பித்தார். அன்பானவர்களே, அவருடைய அந்த தஸ்பீயை எடுத்தாரே, அந்த தஸ்பீயுடைய ஒவ்வொரு மணியாக உருட்டுகிறார். 50 அந்த தஸ்பீஹாத்தை செய்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று 50 தடவைகள் அந்த தஸ்பீஹால் அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே நிலைமையில் அவருடைய ரூஹ் செல்கிறது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அல்லாஹுடைய மாளிகையில அல்லாஹு அக்பர் உதுவோட, அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில சாதனை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சாதனையைத்தான் நான் நீங்களும் உலகத்தில சாதிக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மௌத்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, இந்த ரமலான், இந்த ஹஜ்ஜு, இந்த வணக்கம் எல்லாம் எங்கட மௌத்த அழகாக்கிறதுக்கு அல்லாஹ் தந்த கிஃப்டுகள் தான் இவைகள். அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில எங்கட தாக்கத்தாக மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மனிதா உன்னுடைய வெற்றி என்ன தெரியுமா? ஒரு கவிதையிலே சொல்லுகிறார்கள், இதா வலதக்க வலதக்க உம்முக பாசியா والناس حولك يضحكون سرورا واعمل ليوم أن تكون إذا بكوا في يوم موتك ضاحكا وسرورا. மனிதா, நீ பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீ அழுது கொண்டு பிறந்தாய். உன்னை சூழ இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், சிரித்தார்கள். எங்கட தாத்தக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, எங்கட தங்கச்சிக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆனா நீ அழுது கொண்டுதான் பிறந்தாய் மனிதா. ஆனா நீ எதற்காக அமல் செய்ய வேண்டும் தெரியுமா? மனிதா, நீ அமல் செய்ய வேண்டும் எதற்கு தெரியுமா? நீ மௌத்தாக கூடிய நாள், நீ மௌத்தாக கூடிய நாள், அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? நீ சிரிச்சு கொண்டு மௌத்தாகணும். அல்லாஹுடைய இந்த சுவர்க்கத்தை பார்த்தவன் நீ சிரித்து கொண்டு மௌத்தாக வேண்டும். சூழ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்ல வேண்டும். இவ்வளோ ஒரு ஸ்ரீதேவி மௌத்தாகிக்கிறாரே, எங்கட ஊர்ல இவ்வளோ ஒரு நல்ல மனிதர் இவரு, எங்கட குடும்பத்தில் இவ்வளோ ஒரு நல்ல மனிதர் இவரு என்று முழு ஊருமே அள வேண்டும் உன்ட ஜனாதாக்காக வேண்டி. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நீ வாழ அதியானே. அன்பானவர்கள், அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட மௌத்தை தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் உலகத்துல சாதனை. நாங்க ஆசை வைக்கோணும் இதுக்குத்தான். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில வளர்ந்த ஒரு சஹாபிதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அனைவரும் இந்த சம்பவத்தை மிக தெளிவாக கேளுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 31வது வயதில்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். 31வது வயதில், 31வது வயதில்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஅவத் கொடுக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் 31வது வயதில. அன்பானவர்களே, அவர்கள் 37வது வயதில மௌத்தாகிறார்கள். இஸ்லாத்துல வாழ்ந்தது 6 வருஷம் தான். இஸ்லாத்துல வாழ்ந்தது 6 வருடங்கள். அன்பானவர்களே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பனு குறைதா என்ற அந்த யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் அவர்கள் மரணிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், மனில்லதி மௌத்தாக்கும், யா ரசூலல்லாஹ், உன கதையில யார் மரணித்திருக்கிறார்?
யார் ரசூலல்லாஹ், யார் மௌத்தாகி இருக்கிறார்? உங்களோட சஹாபாக்கள்ல யார் மௌத்தாகி இருக்கிறார்? சென்று பார்க்கிறார்கள். அந்த பனு குறைவாவுடைய அந்த யுத்தத்துடைய சந்தர்ப்பம், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்திருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு சங்கையான ஜனாசா தெரியுமா, எவ்வளவு சங்கையான ஜனாசா தெரியுமா? இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது யா ரசூலல்லாஹ். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களை சிந்திச்சு பாருங்க. 7 வானம், 7 வானங்கள், 7 பூமியை படைத்த அந்த ரப்புடைய அரிஷ் ஒரு மனிதனுடைய ஜனாசாவுக்காக நடுங்குவதென்றால் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? அல்லாஹு அக்பர். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய அரிசி நடுங்கவில்லை, அல்லாஹுடைய அரிசை சுமந்து கொண்டிருந்த மலக்குமார்கள் இந்த சாலிஹான அடியான் அல்லாஹ்விடத்தில் வருவதை விட்டு அவர்கள் குதித்தார்கள். அந்த குதிப்புதான் அல்லாஹுடைய அரிசியை நடுங்க வைத்தது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில சாதனை. இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்தது 6 வருடங்கள் தான் அந்த சஹாபி. அல்லாஹுடைய அரிசியை நடுங்குகிறது அவருடைய மௌத்துக்காக வேண்டி. அது மட்டுமல்ல, இமாம் இப்னு குஸைமா ரஹிமஹுல்லாஹ் இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். சலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை பார்க்க போனோம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வீட்டுக்கு முன்னால் நாங்க போகும் போதே மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகிறார்கள் ஜனாசாவை பார்ப்பதற்காக. அந்த நேரத்தில் சலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்க அப்படியே நின்று கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பின்னால் நாங்க பின்னால போவோம் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு வாசலிலே நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் எங்களை பார்த்து சொன்னார்கள், கையை காட்டினார்கள், நீங்க நின்று கொள்ளுங்கள், நீங்க யாரும் இப்பே வந்துட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலை உயர்த்தி உயர்த்தி நடக்கிறார்கள். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள். சலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இந்த சஅத் இப்னு முஆதுடைய இந்த ஜனாசால இப்படி நடந்து கொண்டீங்க? எங்களை வரமானம் என்று சொன்னீங்க ஆரம்பத்துல, அதே போல உங்களோட காலை உயர்த்தி உயர்த்தி நடந்தீங்க, என்ன காரணம்? சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சலமத் இப்னு அஸ்லமே, மலக்குமார்களுடைய நெரிசல் 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லம் யஹ்பிது கபல தாலிக், இதற்கு முன்னால் இந்த பூமிக்கு இறங்காதவர்கள். சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கூட அந்த சஅதுடைய முகத்தை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு மலக்கு அவருடைய 2 ரெக்கைகளில் ஒரு ரெக்கையை மடித்துக் கொண்டார். அதற்கு பின்னால்தான் நான் கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்த்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். சஹாபாக்கள் முனாஃபிகீன்கள் கேட்கிறார்கள், யார் முனாஃபிகீன்கள் கேட்கிறார்கள், என்ன இது, ஒரு வெறும் சந்தூக்க தூக்கி கொண்டு போறாங்களே,
இதுள்ளுக்கு எந்த உடம்புமே இல்லையா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்கிறார்கள், ஹமலத்துல் மலாயிகா, சஅத் இப்னு முஆதுடைய சந்தூக்கை மலக்குமார்கள் தூக்கி கொண்டு போகிறார்கள். அல்லாஹு அக்பர். கட்டுக்கதைகள் அல்ல, சஹீஹான ரிவாயத்தை சொல்லுகிறேன் அன்பானவர்களே, சாதித்தார்கள். இதுதான் உண்மையான வெற்றி அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஜுப்பாவை அணிந்து கொண்டு வருகிறார்கள். சஹாபாக்கள் அதை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு அழகான ஜுப்பாவை நீங்க இன்றைய தினம் அணிந்திருக்கிறீங்களே, அழகாக இருக்கிறே யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லமின் தீலு சஅத் இப்னு முஆஸில் ஜன்னா கைரும் மின்ஹா, சொல்கிறார்கள் நாளை சுவர்க்கத்தில் அல்லாஹ் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய லேஞ்சி இருக்கிறே, லேஞ்சி இது இதையும் விட மிக மேலானது, சிறப்பானது. இந்த ஹதீஸுக்கு கீழால் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உலகத்தில ஒரு மூக்கு துடைப்பதற்கு ஒரு தூசி துடைக்க பயன்படுத்துறது தான் லேஞ்சி என்று சொல்றது. இந்த லேஞ்சே இவ்வளவு சிறப்பண்டா அவர்களுக்கு அல்லாஹ் நாளை சுவர்க்கத்துல கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள் எவ்வாறு இருக்கும்? அல்லாஹு அக்பர். எனவே அன்பான சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அன்பானவர்களே, எங்களோட மௌத்த அழகாக்கணும். இதுதான் உலகத்துல சாதனை. அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கம் எங்களை முன்னோக்கி இருக்கிறது. அன்பானவர்களே, இது எல்லாம் எனக்கு தெரியுமா? எங்களோட ஆகிரம் சிறப்பாகுவதற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கிஃப்ட் இது. எனவே நாங்க இதைத்தான் எதிர்பார்க்க வேண்டும். எத்தனை திடீர் என்று ஜனாசா சொல்கிறார், தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார், ஒரு கோப்பியை கொண்டு வாங்க. அந்த மனைவி ஒரு சூடான கோப்பியை கொண்டு வந்து கொடுக்கிறார். அன்பானவர்களே, அந்த கோப்பியுடைய சூடு ஆறவில்லை, அதற்கு முன்னால் கணவனுடைய ரூஹ் செல்கிறது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, எனவே அந்த மறுமையுடைய பயம், நாளைக்கு மறுமை என்று ஒன்று இருக்குது. அல்லாஹ் என்னை விசாரிக்க போறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உட கண்ணுடைய பார்வை, உட காதுடைய கேள்வி, நீங்க உங்களோட ரூம்ல தனிமையில இருட்டுல யாருமே இல்ல, இந்த போன்ல என்னத்தை பார்த்தீங்க, உங்களோட ஊருக்கு முன்னாலே நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க, இல்லம் அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளையில் விசாரிப்பான். அன்பானவர்களே, இந்த பயம் வரணும். மறுமை என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களோட ஒவ்வொருவருடைய ரூஹும் எடுக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த கபரிலே உங்களைய கொண்டு போய்த்து வைப்பார்கள். வைத்ததற்கு பின்னால் உங்களுடைய பட்டோலை எழுதின ரகீப் அதீத் என்ற 2 மலக்குமாரும் உங்களுடைய பட்டோலையை கழுத்திலே மாட்டி விடுவார்கள். நாளை வறுமையுடைய நாளையில உங்களோட கபரிலிருந்து நீங்க அப்படி எழும்புவீர்கள். அல்லாஹுக்கு முன்னால் குர்ஆன் சொல்கிறது, வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா இக்ரா கிதாபக் கஃபா பினஃஸிகல் யௌம அலைக ஹஸீபா. அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையுடைய நாளையில உட கழுத்தில அந்த பட்டோல தொங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹுக்கு முன்னால் அன்பானவர்களே, அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பாவியான அடியானிடத்தில் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு கேள்வி கணக்குமே இல்ல. அவனிடம் சொல்லப்படும், உண்ட பட்டோலைய நீயே வாசிச்சு பாரு, அதிலே உண்ட அதாவுக்கு போதுமாக மாறிவிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையில தான் கதறுவார்கள், ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வ குன்னா கௌமன் ஸாலிமீன்.
யா அல்லாஹ், எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டது. நிறைய மனிதர்கள் எங்கட காலடியில வந்து சொன்னார்கள், நாங்க கணக்கெடுக்கல்ல, இன்றைக்கு நஷ்டமே நஷ்டமே என்ற மறுமையில கதறுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அன்பானவர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், சில மனிதர்கள் யௌம யஅல்லு ظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا. சில மனிதர்கள் நாளை மறுமையில கதறுவார்கள், நாங்க எங்களை கெட்ட நண்பர்களை நண்பர்களாக ஆக்கி கொண்டோமே, ஒரு பண்ணுக்காக வேண்டி, ஒரு 5 நிமிட 10 நிமிட இன்பத்துக்காக வேண்டி இந்த பாவத்தை செஞ்சோமே என்று கதறுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் கை செய்தப்பட்டு அவர்களுடைய கைகளையே கடித்து கடித்து துப்புவார்கள் மறுமையுடைய நாளையில். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. எனவே அன்பானவர்களே, நான் நீங்களும் இதைத்தான் பயப்படணும். இப்படியான ஒரு நிலைமை இருக்குது. என்ன தொழுகையுடைய நிலைமை என்ன? என்ன சுபகை, இன்றைக்கு நான் சுபகுடைய தொழுகையை தொழுவேனா? இமாம் ஜமாத்தோட மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவேனா? இல்லாட்ட இந்த வாழ்க்கையில மஸ்ஜிதுக்கு வார பழக்கமே இல்லையா? என் மௌத்தும் அப்படியா போகும்? எனக்கு ரமலான்ல மட்டும் தான் அமலா? எனக்கு ரமலான்ல மட்டும் தான் குர்ஆன துறக்கிறதா? அன்பானவர்களே, இப்படியான நிலைமையில அந்த மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பது பெரிய நஷ்டம். அன்பானவர்களே, எங்கட மௌத் எப்படி வரணும் என்றா, மலக்குமார்கள் வரணும், அவர்கள் பூச்செண்டுகள் எடுத்துக்கொண்டு வரணும், சொல்லணும், சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் வநிஅம உக்பத்தார். அவர்கள் சொல்லணும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நீங்க பொறுமையாக இருந்தீங்க. உங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ கள்ள பிசினஸ்கள் ஜில்மால் செய்யலும், ஆனாலும் அல்லாஹுக்காக பயந்தீங்க, பொறுமையாக இருந்தீங்க, அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தினீங்க, அதனால் உங்களுக்கு உயர்ந்த சுவர்க்கம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியங்களை நசீவாக்குவானாக. குதுபாவுடைய சுருக்கம், வரக்கூடிய மாதம் அந்த ஹஜ்ஜுடைய மாதம். அந்த ஹஜ்ஜுடைய அந்த இடங்கள் மக்கா மதீனா சிறப்பானது. அதனுடைய விடயங்களை பார்த்தோம். இந்த எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தருவது எதற்காக வேண்டும் என்றால், ராகிபன் இலல் ஆகிரா, அந்த ஆகிராவை ஆசை வைத்து அந்த மறுமைக்காக தயாராகி அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்கு தான். எனவே நாம் அனைவரும் தயாராகுவோம். அந்த உயர்ந்த சுவர்க்கத்துக்கு தகுதியான நல்லோர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அந்த சங்கையான யா அல்லாஹ், அந்த மக்கா மதீனாவை யா அல்லாஹ் எங்கட கால்கள் பட வேண்டும் யா அல்லாஹ். அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை யா அல்லாஹ் உனக்காக வேண்டி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட கல்புல ஆசைக்குது யா அல்லாஹ், அந்த உம்ராவை செய்ய வேண்டும் யா அல்லாஹ். அந்த கஅபாவை இந்த கண்களால பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தை மணக்க வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். இந்த அமல்கள் அனைத்தையும் வைத்தையா அல்லாஹ் அந்த மறுமையை சம்பாதிக்க கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்கட மௌத்தலாக ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் யா அல்லாஹ், சுவர்க்கத்தை பார்த்தவர்களாக யா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு சலாம் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். எங்களை எல்லோரையும் பொருந்திக்கோயா அல்லாஹ். இங்கே குழுமிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கோயா அல்லாஹ். இந்த மகல்லாம் ஏற்றுக்கோயா அல்லாஹ்.